அர்ஜுனும் சந்திரகலாவும் மீட் பண்ணுறாங்க. அர்ஜுன் கிட்ட சந்திரகலா, நீங்கள் தான் சேர்மனாக வரணும், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணால் நான் பண்ணுறேன், எந்த காரணத்துக்கு கொண்டும் தமிழ் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுற அர்ஜுன் நிம்மதியாக இருக்கிறாரு. இன்னும் நம்ம தான் சேர்மன் எடுவோன்ற கனவோடு வந்துட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தால் பார்த்தா வீட்டில் ராகினியும் தமிழும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ் ராகினி கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்கிற, நானும் சரஸ்வதியோ பேசிகிட்டு இருக்கிறத அம்மாவும் அப்பாவும் கேட்டுட்டு அவங்களாம் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகினி கோவப்பட்டு இதெல்லாம் நம்பாமல் நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டீங்கன்ட்டு திருப்பியும் மறுபடியும் ஒரு பெரிய சண்டையை போட்டு வீட்டை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். இது மட்டும் பார்த்தாம இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அர்ஜுன் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அண்ணா அப்படி தான் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னும் நல்லா ஏற்றி விட, கூடவே அந்த சந்திரகலாவும் கால் பண்ணி இவங்கக்கிட்ட உங்கள் அண்ணா வந்து செல்ஃபிஷ் தான் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு மொத்தத்தில் ராகினியும் தமிழ் ஃபேமிலியும் பிரித்து விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு இடையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன ராகினி சரஸ்வதியோட குட் நியூஸை பற்றி வீட்டுக்கு சொல்ல நடேசனும் கோதையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமி அங்கே கோயிலில் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற சந்தோஷத்தோடு வராங்க. மண்டே என்னன்றதை பார்க்கலாம்.